நம்ம தமிழகத்தில் ஊர்தோறும் கிராமந்தோறும் சிறு தெய்வங்களுக்கு குறைவு இருக்காது அப்படின்னு சொல்லலாங்க. இந்த மண்ணில் மனிதர்களோடு மனிதராக வாழ்ந்து மறைந்த தெய்வங்களை தான் நம்ம சிறு குறு தெய்வங்களாக இன்றைக்கும் வழிபாடு செய்துட்டு வரோம். அந்த தெய்வங்களுடைய வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்க படிக்க திகட்டாத மிக பெரும் பிரமிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு வரலாறாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு பல அம்மனுடைய பெயர்களை நம்ம சொல்லி வழிபாடு செய்கிறோங்க. அதே போல் காவல் தெய்வங்களாக நம்ம இருக்கக்கூடிய தெய்வங்களை பற்றி வழிபாடு செய்கிறோம். ஆனால் அந்த தெய்வம் எப்படி உருவானது, அந்த தெய்வம் எப்படி இந்த மண்ணில் நிலைச்சு நின்னது, அந்த தெய்வத்துக்கான மிக பெரும் வரலாறு என்ன அப்படின்னு கேட்கும் போதே நமக்கு மெய்சிலிருக்கும் விதமாக இருக்கும். அந்த வகையில் அந்த சிறு குறு தெய்வங்களுடைய கதைகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ரொம்ப பிரமிப்பை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட ஒரு பெண் தெய்வமான கதையை தாங்க இந்த வீடியோவில் ரொம்ப நம்ம ஒரு உணர்ச்சி பூர்வமாக பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஒரு பெண்ணுக்கு என்ன நடந்தது, இதனால் அந்த பெண் எப்படி தெய்வமாக மாறினாள் அப்படிங்கிற கதையை பார்க்க போகிறோம். இந்த கதையை பார்க்கும்போதே உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி நடந்திருக்கு, உங்கள் ஊர்லேயும் இப்படிப்பட்ட தெய்வம் இருக்குது அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கருத்துக்களை உங்களுடைய ஊர் என்ன, அந்த தெய்வத்தினுடைய பெயர் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதுபோல் இந்த அம்மனை பற்றிய கதையை நான் இன்னைக்கு தான் முதல் முறையாக தெரிஞ்சுக்கிட்டேன், உங்கள் வீடியோ பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. குறிப்பிட்டு இந்த அம்மன் மட்டும் இல்லைங்க, இது மாதிரி பல தெய்வங்கள் இருக்காங்க. அந்த தெய்வங்களுடைய கதைகள் நமக்கு தெரியாமலே போகுது. அப்படி உங்களுக்கும் தெரியும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அந்த வீடியோ நம்மளுடைய சேனலில் மிக விரிவாக அந்த வீடியோ பதிவாக அடுத்தது வரும். வீடியோவாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு முழுமையான ஜோதிடம் ஜாதகம் பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவான முறையில் அனைத்து பலன்களும் சொல்லப்படும். நாம் முன்பு பார்த்தது போல் நம்ம தமிழகத்தில் காவல் தெய்வங்கள் அல்லது சிறு குறு தெய்வங்கள் அப்படின்னு நிறைய தெய்வங்கள் இருக்குது. ஒரு கிராமம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அங்கு எல்லையில் காவல் தெய்வம் இருந்தே தீரும். இந்த காவல் தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமான முறையிலலாம் கோயில் கட்டியிருக்க மாட்டாங்க. ஆனாலும் இன்றைக்கும் அந்த ஊர் மக்களையே காக்கக்கூடிய தெய்வமாக இருக்கும். நாம் அப்படி ஒரு சிறு தெய்வத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது சீலைக்காரி அம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழகத்தில் பல இடங்களில் இந்த சீலைக்காரி அம்மன் பற்றி சொன்னாலும் கூட ஒரு சில இடங்களில் இந்த அம்மனுடைய முழு தகவல்களும் சொல்கிறாங்க. அந்த கதை என்ன, அந்த சீலைக்காரி அம்மனுடைய வம்சாவளியில் என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 300 ஆண்டுக்கு முன்னாடி 7 அண்ணன்மார்களோட ஒரு தங்கை பிறக்கிறான். அந்த தங்கை பேரு பட்டியம்மா. பிறவியிலேயே வலது கால் ஊனமாக அந்த தங்கை இருக்கா. இதனால அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே பாசத்தை கொட்டி அந்த தங்கையை வளர்த்துறாங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக அன்புக்கு உரிய அண்ணன்கள் பாசத்தை கொட்டக்கூடிய தங்கை அப்படின்னு இந்த பட்டியம்மாவுடைய வாழ்க்கை ரொம்ப இனிமையாக தாங்க போயிட்டுக்குது. அந்த சமயத்தில் தான் கிழக்கிலிருந்து வணிகம் செய்ய அண்ணன் தம்பி 2 பேர் வர்றாங்க. இவர்கள் பட்டு நூலை கொண்டு பட்டு சீலையை நெய்து வியாபாரம் செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க. அது பட்டியம்மா பருவம் எய்தி இருந்த நேரமாக இருக்கு. அந்த 2 பேரும் கரூர் புலியூருக்கு அருகில் இருக்கக்கூடிய காணியாளன் பட்டியில் இருக்கக்கூடிய வேப்பங்குடிக்கு வியாபாரத்தை செய்ய வந்திருக்காங்க. பட்டியம்மாளும் அங்கே தான் பிறந்து அண்ணன்மார்களோட வளர்ந்துட்டு வரா. வணிகம் செய்ய வந்த சகோதரர்கள் பட்டியம்மாவை பார்க்குறாங்க. அண்ணன் பெயர் பெரிய அவினாசி, தம்பி பெயர் சின்ன அவினாசி அப்படின்னு சொல்கிறாங்க. பட்டியம்மாவை பார்த்ததுமே விருப்பம் கொண்டு அவரை திருமணம் செய்ய வேண்டும் அப்படின்னு எண்ணிய சின்ன அவினாசி பட்டியம்மாள் வீட்டிலும் திருமணத்துக்காக கேட்குறாங்க. அந்த திருமணத்துக்கும் ஒப்புக்கொள்கிறாங்க. பட்டியம்மாளுக்கு பொண்ணும் பொருளும் தந்து தங்கையை மனம் முடித்து வைக்கிறாங்க. சின்ன அவினாசி மனைவியோடு பாளையத்தில் இருந்து
5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய கோட்டநத்தம் கிராமத்தில் குடியேறுறாங்க. தம்பியோடு பெரிய அவினாசியும் வாழ்ந்து வராரு. சின்ன அவினாசி தான் பார்க்கக்கூடிய காவல் பணியை பெரிய அவினாசியோடு பகிர்ந்து கொள்கிறாங்க. இருவரும் சேர்ந்து ஜமீன் காவல் பணியை செய்துட்டு வராங்க. நாட்கள் கழியுது. அண்ணனுக்கு தம்பியினுடைய சொத்தின் மேலே ஆசை வருது. அடிக்கடி சகோதரர்கள் 2 பேரும் சண்டையை போட்டுட்டே இருக்காங்க. தம்பி மேலே வீண் பழி சுமத்த காத்திருக்கிறான் அண்ணன். ஒரு நாள் ஜமீன் அரண்மனையில் இருந்து ஒரு குதிரையை இரவோடு இரவாக திருடிட்டாரு பெரிய அவினாசி. இது சின்ன அவினாசியான தம்பிக்கு காவல் பணியில் இருந்த நேரம். காலையில் சின்ன அவினாசி எழுந்து பார்க்கும்போது தான் குதிரையை காணலை அப்படிங்கிறதே தெரிய வருது. செய்வது என்னன்னு தெரியாம திகைத்து போய் நிற்கிறாங்க. ஆனாலும் விஷயத்த ஜமீனிடம் தெரிவித்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நேராக ஜமீன்தாரிடம் போகிறாங்க. ஐயா, நம்மளுடைய ஜமீன்ல ஒரு குதிரையை காணலை, அரண்மனை முழுவதும் தேடி பார்த்துட்டேன் அப்படின்னு பதற்றத்தோட சொல்றாரு. என்ன சமாதானம் செய்தாலுமே ஜமீன் மனமே இறங்கல. இன்னைக்கு மாலைக்குள்ள அந்த குதிரையோடு நீ வரல அப்படின்னா உனக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் அப்படின்னு எச்சரித்து அனுப்புறாரு. சின்ன அவினாசி நொந்து போய் வீடு திரும்புறாரு. விஷயத்த பட்டியம்மா கிட்ட சொல்லிட்டு ஊர் முழுக்க தேடறதுக்கு போறாரு. எங்க தேடியுமே அந்த குதிரை கிடைக்கல. சோர்ந்து போய் களைத்து போய் அரண்மனைக்கு வராரு இந்த சின்ன அவினாசியான தம்பி. ஜமீனிடம் குதிரை கிடைக்கல அப்படிங்கிற விவரத்தை சொல்றாரு. ஜமீன்தார் உடனே அரசவையை கூட்டுறாரு. சின்ன அவினாசிக்கு மரண தண்டனை விதிக்கப்படுது. கணவருக்கு மரண தண்டனை கிடைத்த செய்தி பட்டியம்மாளுக்கு ஒரு இடியா விழுகுது. அப்போது பட்டியம்மா 3 மாத கர்ப்பிணியா இருக்கா. ஆனாலும் செய்வது என்ன அப்படின்னு தெரியாம பட்டியம்மாள் முழிக்கிறா. கணவர் பின்னே போறா. காவலாளிகள் கைது செய்யப்பட்ட சின்ன அவினாசி ராமகிரி பட்டணத்துக்கு அழைத்து செல்லப்படுறாரு. பட்டியம்மா உடனே கூடவே போறா. அங்கே பெருமாள் கோவில் ஒன்று இருக்கு. அங்கே தலைவெட்டி சம்பா முன்னிலையில் ஒரு சிலுவையில் அரைந்தது போல ஒரு கல் குடையில் மரத்தடியில் இந்த சின்ன அவினாசிக்கு உயிரோடு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. அதை பார்த்த பட்டியம்மா அப்படியே கீழே விழுந்து அழுகிறா, புரள்றா. அழுது புலம்பியபடியே அரண்மனையை நோக்கி ஓடிவரா. நேரே அரண்மனை ஜமீன் போகிறாரு. நீதி கேட்குறா. ஐயா, என்னுடைய கணவரை நீங்கள் கொன்னுட்டீங்க. இனி என்னுடைய நிலை என்ன? என் கணவர் இல்லாமல் வயிற்றில் பிள்ளையோடு நான் எப்படி வாழ போகிறேன்? என்னையும் கொன்னுடுங்க அப்படின்னு சொல்லி அழுகுறா. என்னுடைய கணவன் சென்ற இடத்துக்கே நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லி கதறியபடி சொல்கிறா அந்த பட்டியம்மா. ஜமீனோ, உன்னுடைய கணவன் தவறு செய்துட்டாம்மா, தண்டனை வழங்கினேன், நீ எந்த தவறும் செய்யலை, நீ எதற்காக இருக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. பட்டியம்மா அழுது கொண்டே, நானும் என்னுடைய கணவர் போன இடத்துக்கே போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அழுகுறா. என்னால் அவர் இல்லாத இந்த உலகத்தில் ஒரு நிமிடம் கூட வாழ முடியாது அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கா. ஒரு கட்டத்தில் அவள் துன்பத்தையும் அழுகையும் பொறுக்க முடியாத ஜமீன், உன்னுடைய விருப்பம் எப்படியோ அப்படியே நிறைவேறட்டும், ஆனால் நீ கர்ப்பமாக இருக்கிற, அதனால் உன்னுடைய அண்ணன்மார் 7 பேரோடு 7 மாதங்கள் மகிழ்ச்சியாக இருந்துட்டு வா, பிறகு வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையை பெற்றுக்கொடு, அதன் பிறகு உன்னுடைய விருப்பம் நிறைவேறட்டும் அப்படின்னு ஜமீன் சொல்கிறாரு. பட்டியம்மா, நீங்கள் கூறுவது அனைத்துக்கும் கட்டுப்படுறேன், ஆனால் என்னை எரிக்கும்போது சந்தனக்கட்டை குங்குமக்கட்டை வெட்டி அக்னியை மூட்ட வேண்டும் அப்படின்னும், எனக்கு நீங்கள் தான் கொல்லிக்குச்சி தர வேண்டும் அப்படின்னும், சொந்த ஊரான கோட்டநத்தத்தில் தான் நான் இறக்கணும் அப்படின்னும் ஜமீன் அந்த கோரிக்கைக்கு உடன்படுறாரு. பட்டியம்மாவும் இந்த மாதிரியான ஒரு கோரிக்கையை வைக்கிறான். பட்டியம்மா ஒவ்வொரு மாதமும் ஒரு அண்ணன் வீட்டில் இருப்பாள். அண்ணன்கிட்ட விடை பெற்று கடைசி தினத்தன்னைக்கு ஒரு சீலையை அண்ணனிடம் கொடுப்பாரு. அதே போல், அண்ணா, நான் இறந்த பிறகு இந்த சீலையை அதன் மேலே எலுமிச்சை பழத்தையும் மல்லிகை பூவையும் வைத்து கும்பிடுங்க அப்படின்னு சொல்லி கதறி அழுதுட்டு விடை பெறுவா. இப்படி 6 அண்ணன்கள் வீட்டிலும் இருந்தபடியே பட்டியம்மா இருந்திருக்கா. 7வது அண்ணன் வீட்டுக்கு போகிறா. அண்ணன் ரொம்ப நல்லவன். அவனுடைய மனைவி பட்டியம்மால ரொம்ப துன்புறுத்துறா, கொடும் வார்த்தைகளால் கஷ்டப்படுத்துறா. பட்டியம்மா நிறை மாத கர்ப்பிணி. 6 அண்ணன்கள் வீட்டிலும் வண்ண சீலைகளை கொடுத்தவள். 7வது அண்ணனுக்கு அண்ணன் வீட்டில் வெள்ளை சிலை கொடுக்குறான். அது கூரைப்பட்டு வேறு. 10 மாதம் ஆகுது. அண்ணன்கள் 7 பேரையும் கூப்பிட்றா. அதாவது, அண்ணா, நான் இறக்கக்கூடிய தருணம் வந்துடுச்சு.
அண்ணன்கள் கதறி அழுகுறாங்க இந்த வார்த்தையை கேட்டனையும். நான் கொடுத்த சீலையை நீங்கள் நல்ல நாள் திருமண சடங்குகளின் போது படைக்கணும். அதாவது இந்த பொண்ணு தான், இந்த பட்டியம்மா தான் 7 புடவையும் கொடுத்துட்டு வரா. அப்போது அந்த சீலையை பற்றி சொல்கிறா. நான் கொடுத்த இந்த சீலையை திருமண சடங்குகளின் போது படைக்கணும். உங்கள் வீட்டு மணமகள் வெள்ளை சிலையை கட்டித்தான் தாலி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சொந்த ஊருக்கு நடைபயணமாக வந்து சேர்றா பட்டியம்மா. பட்டியம்மாளுக்காக சந்தனக்கட்டை குங்குமக்கட்டைகளை வெட்டி அடுக்கும்போது அவருக்கு இடுப்பு வலி வருது. ஒரு ஆண் குழந்தையும் பிறகுது. குழந்தைய ஊர்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஒருவரிடம் பச்சை வாழை இலையில வைத்து தர்றா. அந்த நேரத்துல பெரிய அவினாசி குற்ற உணர்ச்சி தாங்காம நான் தான் குதிரையை திருடிய பாவி என்னுடைய என்றும் அதே போல் ஜமீனிடம் போய் உண்மையை ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீதி தவற மாட்டோமே என்கிற வேதனையில் அவர் போய் இந்த உண்மையும் சொல்கிறாரு. இந்த பெரிய அவினாசி போய் நான் தான் குதிரையை திருடினேன் அப்படிங்கிற உண்மையை சொல்கிறாரு. அந்த ஜமீன் நாம் நீதி தவறிட்டோமே அப்படிங்கிற வேதனையில் இருக்காரு. பட்டியம்மா நெருப்பில் ஏற இருந்த இடத்துக்கு பெரிய அவினாசியும் விரைந்து போகிறாரு. ஆனால் பட்டியம்மா அக்னியில் இறங்க வேண்டும் என்பதில் பிடிவாதமாக இருக்கிறார். பெரிய அவினாசியை பார்த்து நான் சாபம் விட்டால் உன்னுடைய குடியில் ஒருவரும் இருக்க முடியாது, நாசம் அடைந்து தான் நீ போகணும். என்னுடைய கணவரினுடைய வாழ்வோடு என் வாழ்க்கையும் கெடுத்துட்ட. என் கணவர் உன்னை என்ன செய்தாரு? அட பாவி, என்னுடைய கணவருக்கு திருடன் பட்டம் வேறு கட்டிட்டியே. நான் இறந்த பிறகு நீ எங்களோடு வாழ வேண்டும் என்று விரும்பினா குயவர் வீட்டில் வேகாத பானை எடுத்து சமைத்து அதை உண்டு செல் அப்படின்னு சொல்லியும் உனக்கு பங்கு பாவனை உண்டு. நீ தான் எங்களை ஏமாற்றிட்டியே, நாங்கள் உன்னை ஏமாற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜமீனிடம் அந்த கொல்லிக்குச்சியை கேட்குறா பட்டியம்மா. அவர் குற்ற உணர்ச்சியில் தருவதற்கு மறுக்கிறாரு. அதற்கு பதிலாக எலுமிச்சை பழமும் மல்லிகைப்பூவும் கொடுக்கிறாரு. பட்டியம்மா அதை வாங்கி தன்னுடைய மடியில் கட்டி கொண்டு ஊர் மக்கள்கிட்ட அழுது கொண்டே என்னுடைய குழந்தைய பார்த்து கொள்ளுங்க, நான் இறந்த பிறகு அவனுக்கு நீங்க தான் தாய் தந்தையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்னிய வலம் இடமும் வளமாக சுற்றி வந்து அக்னிக்குள்ள இறங்குறா. அந்த அக்னியிலேயே உயிர் நிறுத்தார் அந்த பட்டியம்மா. அதன் பிறகு பட்டியம்மானுடைய குழந்தைய வளர்த்து ஆளாக்குறாங்க. அன்னை பட்டியம்மாள் இருந்த இடத்துலேருந்து ஒரு கல்லை கூட எடுக்க முடியாது. அதையும் மீறி ஒரு மாட்டு வண்டிக்காரர் தன்னுடைய வண்டியில் கல் சுமை போதலை அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல கிடந்த கல்லை தூக்கி வண்டியில் வைக்கிறான். சிறிது தூரம் போன உடனே அந்த மாட்டினுடைய வாயிலிருந்து நுரை தள்ள ஆரம்பிக்குது. பாரம் தாங்காம மாடு படுத்துருது. மாட்டு வண்டிக்காரர் சந்தேகப்பட்டு தான் எடுத்த அந்த கல்லை மட்டும் அந்த இடத்துலையே போய் போட்டுட்டாரு. மாடு எழுந்துக்கிட்டது. அவர் அந்த மாட்டு வண்டியை ஓட்டி செல்றாரு. மறுநாள் காலையில் அவர் பார்த்தபோது அந்த கல்லை போட்ட இடத்துல காணலை. ஆச்சரியத்தில் உறைந்தவங்க பட்டியம்மாள் இருந்த இடத்துக்கு சென்று பார்க்குறாங்க. அங்கு அந்த கல் கிடக்குது. தான் செய்த செயலை எண்ணி வருத்தப்படுறார் அந்த மாட்டு வண்டிக்காரர். அன்னைக்கிட்ட தவறுக்கு மன்னிப்பு கேட்டு அழுது புலம்புறார் அப்படின்னு வரலாறு இப்படி சொல்லிக்கிட்டே போகலாங்க. அன்னை பட்டியம்மாள் இருந்த இடத்துல உருவம் எதுவும் வைக்கப்படலை. சிறிய கம்பி வேலிதான். உள்ள நம்ம ஒரு கிளி கூண்டு போல ஒரு சின்ன பீடம் தான் இருக்கும். இங்கே தான் சக்தியினுடைய அவதாரமாக இந்த சீலைக்காரி அம்மன் விளங்கி அந்த பகுதி மக்களுக்கு அருள்பாலித்து வராங்க. வரக்கூடிய பக்தர்கள் அருகில் இருக்கக்கூடிய மண்ணை தான் திருநீராக பூசிக்கொள்றாங்க. பட்டியம்மாளுடைய 7 அண்ணன்மார்கள் வீட்டிலும் அந்த பெண்ணுக்கு அப்படின்னு தனியாக கோயில் கட்டி வழிபட்டு வர்றாங்க. பொங்கல் திருநாளன்று அண்ணன் வீட்டுக்கு முறைப்படி பங்கு வாங்கி கொண்டு தான் சீலைக்காரியம்மன் இருந்த இடத்துல இரவில் பல பூஜைகள் போடுறாங்க. அதே போல் காலையில் அக்னியை வளர்க்குறாங்க. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண் மேலே அருள் வருது. அந்த பெண் வெள்ளை சீலை உடுத்தி அக்னியை அள்ளி மடியில் கட்டி கொண்டு கையில் எலுமிச்சை பழமும் மல்லிகை பூவும் எடுத்துக்கொண்டு பட்டியம்மாள் இருந்த இடத்த அழுது கொண்டே இடமும் வளமுமாக சுற்றி தன்னுடைய மடியில் இருக்கக்கூடிய நெருப்பை கீழே உதறிட்டு தன்னுடைய முந்தானியை அங்கே இருக்கக்கூடிய மக்களிடம் காட்டுறாங்க. இந்த சீலையில் ஒரு நெருப்பு கூட இருப்பது கிடையாது. சீலையில் தீயும் பரவது இல்லை. சீலைக்காரி அம்மன் வேண்டிய வரம் இந்த அம்மன் நமக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரும் நம்பிக்கையாக இப்போ வரைக்கும் அந்த மக்கள்கிட்ட இருக்குது.
பட்டியம்மாள் இருந்த இடத்துக்கு செல்ல வேண்டும் அப்படின்னா கரூரில் இருந்து பாளையம் வழியாக சென்று கோட்டநத்தம் கிராமத்தை அடையலாம். கோவில் இருக்கக்கூடிய இடத்துக்கு செல்ல வேண்டும் அப்படின்னா கரூரில் இருந்து ஜெகதாபி வழியாக காணியாளன்பட்டிக்கு அருகில் இருக்கக்கூடிய வேப்பங்குடி கிராமத்திற்கு போனால் இந்த சீலைக்காரி அம்மனை நம்ம வழிபட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இப்படி தான் ஒவ்வொரு சிறு குறு தெய்வத்துக்கு பின்னாடியும் மிக பெரும் வரலாறு இருக்குது. இந்த வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே மனதை நெகிழ வைக்கக்கூடியதாக இருக்குது. அப்படியெல்லாம் அந்த காலத்தில் நடந்திருக்கு அப்படிங்கிறது சொல்ல வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.